நெல்லையில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் சிறுமியின் தாயார் தனது ரகசிய காதலுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெற்ற தாயின் கண்முன்னே சிறுமிக்கு நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் உள்ள திம்மராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான மணிகண்டன். கார் ஓட்டுநரான இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 42 வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமணமான அந்த பெண்ணுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். அவரின் கணவர் கூலி தொழில் செய்து வருகிறார். கணவர் இல்லாத நேரத்தில் பெண்ணின் வீட்டிற்கு மணிகண்டன் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பெண்ணின் 14 வயது மகள் மணிகண்டனின் கண்ணில் பட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தனது பார்வையை சிறுமியின் பக்கம் திருப்பியுள்ளார். அதை அறிந்ததும் சிறுமியின் தாயார் தனது ரகசிய காதலனை கண்டிக்காமல் அலட்சியம் காட்டியுள்ளார். இதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட இளைஞர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சிறுமிக்கு டார்ச்சர் கொடுத்துள்ளார். தொடர்ந்து எல்லை மீறிய மணிகண்டன் தாயின் கண்முன்னே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதை அவர் தாயும் தட்டி கேட்கவில்லை என கூறப்படுகிறது. பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த 9ஆம் வகுப்பு மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் மகளிர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுமியை மீட்டனர். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தினர். அதில் தனது தாய்க்கு உள்ள ரகசிய காதல் மற்றும் மணிகண்டன் டார்ச்சர் கொடுத்தது குறித்தும் தெரிவித்துள்ளார். பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் தாய் மற்றும் அவரின் ரகசிய காதலன் மணிகண்டன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனது கண்முன்னே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ரகசிய காதலனை கண்டிக்காமல் தாய் அலட்சியம் காட்டிய சம்பவம் திருநெல்வேலியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.